வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்துக்கோங்க. தோல் சீவி இதை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண முள்ளங்கி ரெடி. இதை நம்ம கொஞ்சமா பேன்ல ஆயில் விட்டு வதக்கி எடுத்துக்க போறோம். ஸோ கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதுல நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கியை ஆட் பண்ணுங்க. இதை இப்போ நல்லா வதக்கிக்க போறோம். முள்ளங்கி இங்க நல்லா வதங்கி சூப்பரா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் வெந்திருச்சா வேகலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கரண்டி வச்சு உன்னை குத்தி பாருங்க, அப்ப தெரிஞ்சிடும். இது இப்ப சூப்பரா வெந்திருச்சு. அதை ஒரு பக்கம் எடுத்து வைங்க. அடுத்ததா ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விடுங்க. இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், உளுந்து ஓரளவுக்கு வறுபட்டதும் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 இல்லைன்னா 3 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை லைட்டா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 இல்லைன்னா 3 காஞ்ச மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதோட நம்ம இப்போ தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வெங்காயத்தை எவ்வளவு தூரம் வதக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க சட்னியோட டேஸ்ட் டிஃபர் ஆகும். லைட்டா வதக்குனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் தரும், நல்லா வதக்குனீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரும். சட்னிக்கு எல்லாமே வதக்கி முடிச்சாச்சு. இப்போ நீங்க வதக்கி வச்சிருக்கிற எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைக்க வேண்டியதுதான் பாக்கி. இதோட நீங்க ஒரு துண்டு புளி கூட ஆட் பண்ணலாம். புளிப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்க புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்தி இதை நல்லா அரைச்சுக்கலாம். நம்மளோட முள்ளங்கி சட்னி இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.